மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா, நீங்க தமிழ்ல பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க மக்களே. கிட்டத்தட்ட யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. அப்படிதான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷார்ட் வீடியோ ஏன்டா என்னடா சொல்ல வர, இதுக்கப்புறம் என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ஒரு நாளும் பதறிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட லாங் வீடியோஸ் போடுறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 4000லேருந்து 8000 வாட்ச் ஹவர்ஸ் மாற்றிட்டாங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு 90 நாளுக்கும் குவாலிஃபைடு, அதாவது குவாலிஃபைடு ஷார்ட்ஸ் வியூஸ் எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? ஷார்ட்ஸ் கிரியேட்டர் எல்லாருக்குமே தலையில் மரத்து மேலேருந்து இடி விழுகிற மாதிரி இடி விழுகிற சுச்சுவேஷன் நடந்திருக்கு. அப்படி தான் ஒரு கிரியேட்டரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுருந்தா, இப்போது யூடியூப்பு அவங்களோட தலையில் இடியை விழ வச்சுட்டாங்க மக்களே. அப்படி தான் இங்கோ நம்ம ஊர் கிளைமேட்டும் இருக்குது. இடி விழுகிற அளவுக்கு மழை பெய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே தலையில் இடி போட்ட மாதிரி ஷார்ட்ஸ் வியூஸை குறைச்சிட்டாங்க. ஷார்ட்ஸை இதுக்கு மேலே நம்ம ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரியேட்டரும் அழுது புலம்பிட்டுருக்காங்க. ஏன் என்னாலையும் போடவே முடியாது. கிட்டத்தட்ட 10 மில்லியன் குவாலிஃபைடு வியூஸ் வரதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். 20 மில்லியன் குவாலிஃபைடு வியூஸ் 90 டேஸில் எங்கெங்கே போவேன் நான்? யூடியூப் கொஞ்சம் பரிதாபம் பார்க்கக்கூடாதா? கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் குறைச்சிருக்கலாம், ஒரு 2 மில்லியன் ஏற்றிருக்கலாம். கிட்டத்தட்ட டபுள் ஆகி வச்சுருக்காங்க. அதுவும் குவாலிஃபைடு வியூஸ்னால் சத்தியமாக முடியல மக்களே. நிறைய நண்பர்கள் குவாலிஃபைடு வியூஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. குவாலிஃபைடு வியூஸ்னால் கிட்டத்தட்ட 3லேருந்து 5 செகண்ட்ஸ் உங்களோட வீடியோவை முதல்ல ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தா அது மட்டும்தான் குவாலிஃபைடு வியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைனா மற்றது எல்லாமே நார்மல் வியூஸ்ன்னு தான் சொல்லுவாங்க மக்களே. குவாலிஃபைடு வியூஸ் எத்தால் மட்டும்தான் நீங்கள் யூடியூப்பில் அழகாக மானிட்டேஷன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 20 மில்லியன் வியூஸ் எடுக்குன்னா நீங்கள் 40 மில்லியன் வியூஸ் உங்கள் சேனலில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டேஷனே கிடைக்கும். இல்லைனா மானிட்டேஷன் கிடைக்காது. அப்படி தான் சொல்லி ஆகணும் மக்களே. மானிட்டேஷன் கிடைக்காத ஒன்றுமே பண்ண முடியாது. யூடியூப்பில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து மாதம் $100 $150ன்னு சம்பாரிச்சிருந்தோம். இப்போது அதுலேயே நம்மளுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. யூடியூப்பில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்ருக்கு. உங்களோட கருத்துக்களெல்லாம் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் யூடியூப் ஈஸியாக இருக்குது ஷார்ட்ஸ் குவாலிஃபைடு வியூஸ் போடுறதுக்கு, யாரெல்லாம் யூடியூப்லேருந்து ஷார்ட்ஸ் வியூஸை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்காக சொல்லுங்கள். இதுதான் மக்களே இப்போதைக்கு யூடியூப்பில் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் சொல்ல வரேன், 20 மில்லியன் வியூஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் எடுக்காமலாம் முடியாது. ஆனால் நம்மளோட வியூஸ் போகுமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா வியூஸ் போகவே மாட்டேங்குது மக்களே. ஒரு நாள் வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஆனால் வியூஸே போக மாட்டேங்குது. என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நிறைய கிரியேட்டர்ஸ் யூடியூபுக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் வியூஸ் போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது மக்களே. இதனால தான் நிறைய மக்கள் யூடியூபுக்குள்ளே வந்ததுனால பலதரப்பட்ட வீடியோக்கள் ஒரு நாளும் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராமில் அப்லோட் ஆகப்படுது. அதுபோல் தான் யூடியூப்பை உலகளாவிய மக்கள் அனைவருமே யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஷார்ட்ஸு, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஷார்ட்ஸு உள்ளே அப்லோட் ஆகும் பாருங்கள். உங்களுக்கான ஆடியன்ஸை ஒழுங்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிங்க. தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்ட பெரிய சேனல்ஸ் மட்டும்தான் இதுக்கு மேலே ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி சேனல்ஸ்னால் நாமத்தை போட்டுக்கின்னு வெளியே வர வேண்டியது தான். அப்படி தான் நடந்திருக்கு மக்களே. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருந்தா இப்போது நாமத்தை போட்டுக்கிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்கிற கதையாக யூடியூப் நம்மளை அடித்து வெளியே தரத்திட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கிரியேட்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எப்படி இந்த 2 மில்லியன் வியூஸை என்னால் கொண்டு வர முடியும்? மக்களே நீங்களே சொல்லுங்கள், எப்படி நம்மளால் கொண்டு வர முடியும்? ரொம்ப கஷ்டப்படுவோம். இதுக்கு மேலே கஷ்டப்பட்டாலும் கொண்டு வர முடியுமா முடியாதான்னு தெரில. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய்ங்க.